வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய 10 அறிகுறிகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதால நம்ம நிபுணர்களை சந்தித்து இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம முன்னாடியே க்யூர் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான ஒரு பிரச்சனையாகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்து இந்த நோய் பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்க அதனுடைய அறிகுறிகளில் இல்லாத பாதிப்பே காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியவே தெரியாது. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே தான் இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு உருவாயிடும். இருந்தாலும் ஒரு சில பொதுவான அறிகுறிகளை நீங்க உணர்கிறீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை நீங்க அணுகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 10 அறிகுறிகள் இது மாதிரி நீங்க தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அது எந்தெந்த அறிகுறிகள் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது சிறுநீரக செயலிழப்பினுடைய அறிகுறியாக இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தோய்வு ஏற்படும் பொழுது உடலின் நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருப்பின் அது சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால உங்களுக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும். எப்போதுமே இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சோர்வாகவும் இருப்பீங்க, பலவீனமாகவும் இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்திலுமே அதிகம் கவனம் செலுத்த முடியாமல் இருப்பீங்க. அதனால உங்களுடைய உடலில் அந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு சார்ந்த இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த சிறுநீரகத்தினுடைய அந்த நச்சு கிருமிகள் உங்களை ரத்தத்தில் சேர்ந்துச்சுன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் இருந்துச்சு அப்படின்னா இது சிறுநீரக இழப்பினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாம ரத்தத்தில் போயிட்டு தேங்கும் பொழுது தூக்கத்தையும் உங்களுக்கு பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு தான் உங்களுக்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாகவும் இருக்கலாம். அப்போ தூங்குவதில் சிரமம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சர்மம் இருக்கும் உங்களுக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கும் பொழுது உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்துடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்தால் இரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உங்களுக்கு உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீராக இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அதன் எச்சரிக்கையாக சருமம் வறட்சியானது, அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் பிரச்சனைலாம் ஏற்படும். இப்போ எலும்பு பாதிப்பு இருக்கும். அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் நீங்கள் சமன் செய்ய முடியாமல் போகும். அதனால் உங்களுக்கு வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் சார்ந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கிறது முன்னாடியே சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவாக இல்லை அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாகும். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் போது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் இப்படி தோன்றும். அந்த மாதிரி நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு, குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு தென்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவரை அணுகி முன்னாடியே சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. சிறுநீரில் ரத்தம் கசிதல் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது சிறுநீரகத்தினுடைய அந்த செயல்பாடு இழப்பு பிரச்சனையில் ஒன்றாக இருக்கும். ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கும். பின் அந்த நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக வெளியேற்றிடும். ஆனால் சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் போது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே கசிய செய்யும். அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக உடனே மருத்துவர் அணுகணும். இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரில் ரத்தம் வரக்கூடிய அந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு தென்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது அலட்சியப்படுத்தாமல் மருத்துவர் அணுகி அவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. நுரையுடன் சிறுநீர் உங்களுக்கு வெளியேறுதல், இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் செயல்பாடு நன்றாக இல்லை அப்படின்றது அர்த்தம். நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது நுரைத்து வருகிறது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம்.
இது கிட்டத்தட்ட முட்டையை ஸ்க்ரீம் ரேம்பிளிங் செய்த தோற்றத்தில் இருக்கும். காரணம் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அதனால தான் இது இந்த மாதிரி வரும். இப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது சிறுநீரக தொற்று அந்த பாதிப்பு, உங்களுக்கு சிறுநீரகம் வந்து சரியான வேலையை செய்யலை அப்படின்றது அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் தென்படும் போது இதை சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா இது சிறுநீரகம் நன்றாக செயல்படவில்லை அப்படின்றதுக்கான அர்த்தம். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கால அறிகுறியாக இருக்குது. அப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுகிறது அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அதனுடைய அறிகுறியாக உங்களுடைய கண்களை வந்து சுற்றி வீங்கியது போல இருக்கும். அதனோட தொடர்புடைய ஒரு அறிகுறியாக தான் இதுவும் இருக்குது. அதனால் கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா அது இயல்பான கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம மருத்துவர் அணுகி என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சிறுநீரக செயலிழப்பினுடைய அறிகுறியாகவும் இருக்கலாம். கணுக்கால் வீக்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கணுக்கால் வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது சிறுநீரக செயலிழப்பினுடைய அறிகுறியாக இருக்கலாம். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்தால் சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டுமல்ல, உங்களுக்கு இதய பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கால்கள் வீங்கும். அதனால் கணுக்கால் வீக்கம் வருவது இது மாதிரி உங்களுக்கு மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை வந்து க்யூர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. நாளடைவில் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இது சிறுநீரக செயல்பாட்டினுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் மருத்துவர் அணுகி அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பசியின்மை ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். இது சிறுநீரக செயலிழப்பினுடைய ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசியின்மை ப்ராப்ளம் சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு பசியின்மை ஏற்படுவது இயல்பு அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிட்றாங்க. இப்போ உங்களுக்கு பசியின்மை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கக்கூடிய உணவுகள் வந்து செரிமானமின்மை ஆகாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. அதனால நிறைய பேர் உணவுகளை வந்து சாப்பிடாமலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பார்க்கப்படுது. நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது இப்படி உங்களுக்கு ஏற்படுவது இயல்பு. அதனால் இது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். மற்றபடி இது வந்து சரியாக போயிடும் கொஞ்ச நாளில். நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கிட்டால் இந்த பசியின்மை ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக வந்து சிறுநீரக தொற்று, அதுக்கப்புறம் சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் மருத்துவர் அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி சிறுநீரகம் சார்ந்த பலவிதமான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த அறிகுறிகள் தென்படும் போது அது சிறுநீரக நோய் அல்லது சிறுநீரக கல், குறிப்பாக சிறுநீரகம் செயலிழந்து போகிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ உடனே நீங்கள் சிகிச்சை பெறலை அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து தான். இந்த மாதிரி பொதுவான அறிகுறிகளில் நீங்கள் உடனே பார்க்கும்பொழுது இது தீவிர நிலையை அடையிறதுக்கு முன்னாடி மருத்துவர் அணுகி இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் தான் வந்து சிரமத்தை வந்து அனுபவிப்பீங்க. அப்போது சிறுநீரக கல்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், சிறுநீரகம் செயலிழந்து போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படதான் செய்யும். இந்த அறிகுறிகள் வந்து இருக்கும் பொழுதே இதை அலட்சியப்படுத்தாமல் முன்னாடியே மருத்துவர்களை அணுகி செக் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் சிகிச்சையும் பட்டுட்டீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை முன்னாடியே சிறுநீரகம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுத்து கொள்ளலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவர் அணுகி சிகிச்சை பெற்றுக்கோங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.